ரவா உப்புமா வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு சூடாக்கிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம். இதுக்கு கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டு வறுத்துட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். இதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி சின்னதாக வெட்டினது, ஒரு பெரிய வெங்காயம் வெட்டினது, 2 பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டினது, கருவேப்பிலை இதையும் போட்டு லைட்டாக வதக்கிடலாம். ரொம்ப வெங்காயம் வதங்கணும் கிடையாது. இதுக்கு கூட வந்து 1 கேரட் நல்லா சின்னதாக வெட்டி 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு 1/4 கப்பு வந்து தேங்காய் துருவல் அதை சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு கிண்டுனா போதும். இப்போ வந்து 1 கப்பு ரவையை சேர்த்துடலாம். ரவையை வந்து இந்த வெங்காயம் கேரட்டு கூட போட்டு நல்லா வறுத்துறணும். இப்போ தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ரவை உதிரியாக வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். ஏற்கனவே வந்து 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி சூடாக்க போட்டிருந்தேன். இப்போ தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். டக்குன்னு ஊற்றிடாதீங்க, பொங்கிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த ரவை வெந்து வர டைமில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும் போது உப்புமா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிரையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிற வேண்டி தான். இதை மாதிரி உப்புமா செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.